ஏதாவது ஒண்ணு போட்டு சாத்தின்னு இருக்க நீ. ஒண்ணு நெய் இல்ல எண்ணெய். இது வெத்த குழம்புலாம் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் மேக்கிங் அல்வா மாதிரி. ஓ அப்படி மாட்டுல பறிச்சது அது. அதான் அதான் தெரியும். அப்போலே எனக்கு கருவேப்பிலன்னு கேட்டு புளி வெல்லம் இதெல்லாம் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணா ப்ரெஷர் குக் ஆகுமா அப்படின்னு ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணுவா. அவளுக்கு இப்பவே சொல்லு, ஹலோ ஹலோ அது எண்ணெய், இது நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய் தான், அதுக்கும் அளவு இருக்கு. அளவான நல்ல எண்ணெய். வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். அம்மாவும் நானும்ல வந்து நாங்க எப்பவுமே we focused on very very thoughtful recipes. அது ஒரு நாஸ்டால்ஜியா சீரீஸா இருக்கட்டும், இல்ல சீசனல்ல என்ன கிடைக்கிறது அப்படின்றதா இருக்கட்டும். இந்த வாட்டி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ செட், இப்போ இந்த எல்பிஜி சிச்சுவேஷன் வந்து இட்ஸ் a little ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன், இட்ஸ் டைசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு டு யூ மேக் தி அடுப்பு, அதாவது ஹவு டு யூ மேக் யுவர் சிலிண்டர் வெரி வெரி எஃபிஷியன்ட், குயிக்கா நீங்க என்ன பண்ண முடியும் ஒரே ஒரு குக்கர்ல அப்படின்னு. அந்த வகையில இன்னைக்கு என்ன பண்ணி காட்ட போறேன். இந்த வாட்டி நம்ம மாத்திர எல்லாம் வெத்த குழம்பு பண்ணிருக்கோம், சாம்பார் பண்ணிருக்கோம், எல்லாம் பண்றோம். வெத்த குழம்பு வந்து ஐ தாட் ஐ வில் மேக் இட் இன் குக்கர் இன் ஒன் ஷாட். வெரி குட். ஆமா, எல்லாம் குக்கர்ல போட்டு எல்லாத்தையும் அப்படியே அமுக்கி just give it, குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துருப்போம். அவ்வளவுதான். இந்த ஒன் பாட் வத்த குழம்பு சாதத்துக்கு என்னெல்லாம் don't say it's one pot, we making it quicker way. Okay, but in a குக்கர்ல பண்றேன் அது மாதிரி. சோ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 வெங்காயம் சின்ன உரிச்சு வச்சிருக்கேன். அது மாதிரி சுண்டைக்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் of all the mediums and also all the mediums na what is that? Medium இது வந்து நம்ம refined oil whatever you are taking. Okay. This is நிறைய கொஞ்சம் நல்லெண்ணெய். okay. அது இது வந்து உளுந்தப்பளம். ஐயோ எதுக்கு பாரு உனக்கே தெரியாது அதெல்லாம். இது வந்து பெருங்காயம், இது ஒரு தாளிக்கிறதுக்கு. அதை தவிர அரைக்கிறதுக்கு சில செட்டு வச்சிருக்கேன். சோ இப்போ இந்த அரைக்கிறதுக்கு நீ சொன்னல, அரைக்கிறதுக்கு என்னலாம் வேணும் சொல்லு பாப்போம். புளி வந்து ஒரு சாத்துக்குடி அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா வச்சிருக்கேன். அது நல்லா பல்பா ஆறதுக்கோசரம். ஓகே. அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி. ஓகே. ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. ஓகே. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். சரி. கொஞ்சம் வெல்லம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வரிசையா எல்லாம் இருக்கு. அது யூசுவல் கடுகு, கடலை பருப்பு, whatever. அப்புறம் பெஸ்ட் இது வந்து என்னன்னாக்கா பச்சரிசி நல்லா களைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். எவ்வளோ? ஒரு 2 டம்ளர் இது வச்சிருக்கேன் பத்தியா. சரி. அதால 2 டம்ளர். ஓகே. அப்புறம் இங்க பத்தியா கொஞ்சம் அப்பளமும் வச்சிருக்கேன். அதெல்லாம் எதுக்குங்கிறது இப்போ உனக்கு தெரியும். சரி சரி. இப்போ வந்து இந்த ஆயில் வந்து இது ஊத்திக்கிறேன் இதுல. சரி. இது வந்து இப்போ நீ ஊத்திக்கிறது ரிஃபைண்ட் ஆயில். ரிஃபைண்ட் ஆயில். ஓகே. ரிஃபைண்ட் ஆயில் இது வந்து நல்லா தாளிச்சுட்டு அந்த மீன் டைம் இது எல்லாத்தையும் நீ அரைச்சுன்னு வந்துருவியா எனக்கு. ஓகே. ஆமா. இப்போ என்ன நல்லா சூடாயிருக்கா? ஆமா. முதல்ல பாரு எவ்வளவு கட்டி பெருங்காயம் பாரு. போடு. பவுடரும் போட்டுக்கலாம் இல்லையா? ஒண்ணு போட்டுக்கலாம், பட் இது போட்டா இன்னும் வாசனை. அதான் கட்டி பெருங்காயம் வந்து உடைக்கவே வரல. அதுக்கு என்ன ஒரு ட்ரிக்னாக்க, யூ ஷுட் கீப் ஒன் ஸ்மால் பீஸ் ஆஃப் பச்சை மிளகா அந்த பெருங்காயத்துல வச்சு மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே இழகிடும். பச்சை மிளகா இல்ல சேப்பு மிளகா? பச்சை மிளகா தாங்குமா? நல்லா இருக்கும். அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த பச்சை மிளகாய் இதுக்கான யூஸ் பண்ணி வேற வைக்கணும் இல்லையே. நம்ம எடுக்கணும் இல்லையா? எடுத்துட்டே இருப்போம். இப்ப நம்ம மக்கள்லாம் எப்பொழுதும் பெருங்காயம் நம்மளுக்கு எவ்வளவு செலவழிகிறது. பியூட்டிஃபுல்லா புரிஞ்சுது. இப்ப பாரு இதுல கடுகு எல்லாம் போடுறேன் பாரு. நைஸ். ஓகே. கடுகு, அப்புறம் வெந்தயம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோ. ஓகே. அது அப்புறம் வந்து வெத்த மிளகா போடு. சக்கரை இதெல்லாம் நம்ம சாதாரணமா தாளிக்கிறதுக்கு தான். இது கடலை பருப்பு. இது வந்து தோரம் பருப்பு மக்களும் சித்த நிறைய போடுவேன், கொஞ்சம் வாசனைக்கு. கரெக்ட், வாசனை. அது அப்புறம் இன்னும் ஒண்ணு போட போறேன் பாரு. அடுப்பு வேற சேவ் இல்ல, கேஸ் சேவ் பண்ணும். இது பாரு சுண்டைக்காய், அது கொஞ்சம் இதுவாகட்டும், அது செவக்கட்டும். ஓகே. பருப்பு கொஞ்சம் வாசனை வரும் அப்பதான். நல்ல வாசனை வருது பாரு. ஏதாவது ஒண்ணு போட்டு சாத்தின்னு இருக்க நீ. ஒண்ணு நெய் இல்ல எண்ணெய். இது வெத்த குழம்புல இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் மேக்கிங் அல்வா மாதிரி. ஓ அப்படி. அடுத்து கம்பேரிசன். அது நிறைய பேர் என்ன பண்ணுவானாக்க இதை ஊத்திடுவா, அரிசி மாவை கரைச்சு திக்கன் ஆறதுக்கு. அது சரியா வராது. போடு 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 போடு.
அதை போட்டுண்டு இதை பற்றியா அந்த இது எல்லாமே போட்டுட்டுமா? போடு போடு. அதான் அதான் எடுத்து வச்சுக்க. அது பாரு, இந்த சின்ன வெங்காயத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டேன். கலர் கருவேப்பிலை கருவேப்பிலை வரையுது. இப்போ பாரு, இதில் வந்து மேடிங் இப்போ பாரு, இது அழகாக பொரியும் பாரு. இப்போ ஓடு சக்க அதெல்லாம் உனக்கு எவ்வளவு இஷ்டமான அளவு தான், அதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. கணக்கு சொல்லிட்டாலும் அப்படி இல்லை. இப்போ இந்த அளவுக்கு இப்போ 2 அழாக்கு பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு 2 டம்ளர் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோ. அது வேணுங்கிறது. நைஸ். கொடு. கருவேப்பிலை இப்போ போட மாட்டேன். போட வேண்டியதான். ஓகே, வச்சிருக்கேன். அம்மாத்துல பறிச்சது அது. அதான் தெரியும். அப்போலேருந்து பாரு, கருவேப்பிலைன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்பவே I thought as much. பாரு எப்படி பொரியுது பாரு. பியூட்டிஃபுல். சோ இது வதங்கறதுக்குள்ள நான் அதை அரைச்சுன்னு வந்துட்டோமா? ஓகே. புளி இந்த ஊற வச்சது, இந்த மீடியம் சாத்துக்குடி அளவு தானே சொன்னேன்? ஆமா ஆமா ஆமா. அது நீ இப்போ சொல்லு. அதோட நான் இதுவும் போட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, அந்த தண்ணியை தான் I'll give you இது உப்பு ஆல்சோ. ஓகே. அது இந்த தேங்காய் அது ஒன்று பொடிகள் எல்லாத்தையுமே போடலாமா? பொடிகள்ல கொஞ்சம் மீட்டுக்கோ. அதானே, ஏன்னா ஒரு வேளை ஜாஸ்தியா இருந்ததுன்னா அப்புறம் வந்து கொசுறு கொஞ்சம். அது மஞ்சப்பொடி போட்டு. மஞ்சப்பொடி பாரு, உப்பு போடுறேன் பாரு. போட கரெக்டா வந்துட்டே ஆகும் உப்புக்கு. ஆமா, உப்பு இல்லைன்னா நீ தான் போடுவ. உப்பு போட்டா யாரோ கமெண்ட் வர பண்ணிருந்தா அதை பத்தி. சரி, இப்ப வெல்லம் இதுல கிடையாது இல்ல? வெல்லம் இப்ப கிடையாது. ஓகே ரைட். சரி, இப்ப நான் இதை அரைச்சுன்னு வந்துட்டுமா? ஓகே. இந்த பாருமா, நீ கேட்ட மாதிரியே பேர் நல்லா அரைச்சு வந்திருக்கேன். ஓகே, குட், வெரி குட். லுக் அட் தி கன்சிஸ்டன்சி. பாக்குறவா எல்லாருக்கும் கரெக்ட். அது இதோட அரைச்ச அந்த மிக்ஸிலேயே நீ அதுக்கு ஆட் பண்ற தண்ணியும் எக்ஸ்ட்ராவா அதுல போட்டு கலந்து எடுத்து. இப்ப பாரு, இதுல வந்து இப்ப ஐம் ஆடிங் தி ரைஸ். இது வந்து பச்சரிசி தான் இது. ஓகே. இந்த ரெகுலர் நம்ம பச்சரிசி, பொன்னி அரிசி, கிச்சிலி சம்பா எல்லாமே என்ன வேணாலும் எல்லாம் ஒரு பச்சரிசி. if you are used to புழுங்கரிசி அதுவும் பண்ணிக்கலாம். of course. இப்போ இது வந்து கரெக்டா இப்போ 2 அழாக்கு இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ இத ஊத்திறேன் பாரு. 2 இந்த மக்குக்கு, இந்த டம்ளருக்கு ஃபுல்லா 2 வந்துரும். ஆஹா, சபாஷ். என்ன வாசனையா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அண்ட் அதுல வந்து அது அளவு கரெக்டா வச்சிருக்கேன். 3 கப் தண்ணி. அது நீங்க அப்படியே போட்டுடலாம். அப்படியே தான் இருக்கு. அப்படியே ஊத்திட்டா. ஆமா, ஏன்னா இது கடைசியில எனக்கு கொஞ்சம் மீதிப்போ. ரைட். மச்சி காப்பாத்து, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். இதுல நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டேம்மா. போட்டேன். ரைட். ஆமா, அது பார்த்து இது பாரு. இதுல வந்து கொஞ்சம் வெல்லம். சரி, பேலன்ஸ். புளி, வெல்லம் இதெல்லாம் போட்டு பிரஷர் குக் பண்ணா பிரஷர் குக் ஆகுமா அப்படின்னு ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணுவா. அவளுக்கு இப்பவே சொல்லிடும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. there's no அதெல்லாம் I think they're all myth. எல்லாம் புளி எல்லாம் அம்மா சொல்லி கொடுத்து நான் வீட்டுல வெண்பொங்கல் பண்ணும்போது சரி, when she makes it also, அரிசி பருப்பு அதுக்கு வேணுங்கிற உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் நெய், இது போட்டுதான் ஐ மேக். உப்பு போட்டு பிரஷர் குக் பண்ணா ஒண்ணுமே ஆகாது. ஒன்னும் ஆகாது. அது ஐ டோன்ட் நோ, அது எப்படி ஒரு இது வந்துன்னே தெரியல. ஐ டோன்ட். அதே மாதிரிதான் வெல்லம் வேணா குட் பி டைசி. ஆமா, அது யூ கேன் நெவர் சே. பட் அது கூட நம்ம சாதாரண இப்போ கார அடையெல்லாம் பண்றோம் பாரு, அதுக்கெல்லாம் வெள்ளை அடையில வெள்ளை தண்ணியிலேயே மாவு போட்டு கலரிடலாம், நல்லா வெந்துரும். டிபெண்ட்ஸ் ஆன் தி திக்னஸ் ஆஃப் தி வெல்லம். இது இப்ப எத்தனை விசில்? நல்லா ஒரு 3 விசில் வரலாம். 3 எப்படி அதிசயமா ஹோல் நம்பர் சொல்லுங்க. 3.27 இந்த மாதிரி தான சொல்லுவீங்க? இல்ல நான் சொல்ல வந்தேன் 3 விசில்ஸ், அப்புறம் கொஞ்சம் குறைச்சு நல்லா 3 விசில்ஸ் வந்து நிதானமா அணைக்கலாம். ஓகே, டன். ஆமா ஆமா. ஓகே, சோ வெயிட் பண்ணிக்கலாம். 1 2 3 மச்சி காப்பாத். ஆஹா, பிரஷர் நன்னா அடங்கி இருக்கு பாரு. லுக் அட் தட். இது நம்ம இன்னும் வேணா தளர்த்திக்கலாம் இல்லையா? தளர்த்திக்கலாம், இப்ப கூட தளர்த்திக்கலாம். you can. fantastic. ஆஹா, வெரி குட். பாரு, இந்த அப்பளம் எல்லாம் எப்படி தெரியுது நன்னா. சரி, இந்த உளுந்த அப்பளம் சாப்பிட்டா காது டமாரம் ஆகும் நீ சொல்லிருக்கே. கரெக்ட். ஆக்சுவலா இது பாரு, இதுக்கு மேல இப்போ ஐ அம் ஆடிங் திஸ் நல்லெண்ணெய். ஆஹா, ஹலோ அது எண்ணெய். இது நல்ல எண்ணெய் தான். அதுக்கும் அளவு இருக்கு. அளவான நல்லெண்ணெய். இதை வந்து ஆக்சுவலா என்ன பண்ணணும்னாக்க, நல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிடணும். அதுல வந்து நல்லா நல்லெண்ணெய் ஊத்திட்டு அது மேல சல்லுன்னு ஊத்திட்டோம்.
பியூட்டிஃபுல்லா இருக்கும். உனக்கு பயந்துன்னு தான் நான் அதெல்லாம் ஐயோ, பண்ணல. வேண்டாம் நோ. பட் எசென்ஷியலி நீங்க இன்னைக்கு எபிசோட நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி எப்படி ஒரே ஒரு குக்கர்ல வந்து ஹவு குவிக்லி யூ கேன் மேக் சம்திங். Yes. சாதம் தனியா வைக்காம குழம்பு தனியா பண்ணாம ஒரே ஷாட் சேம் திங் யூ கேன் டூ வித் சாம்பார். இதே ப்ராசஸ் மேபி இந்த அப்பளம் அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு இதே ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் ஆர் 2 கப்பு ரைஸ்னா 1 கப்பு வந்து தோரம் பருப்போ இல்ல பாசி பருப்போ வச்சு சேம் ப்ராசஸ். நம்ம ஒன் பாட் பண்ணிருக்கோம் ஒரு ஐ டோன்ட் திங்க் சோ. we have made one pot அப்படியா? சாம்பார் சதும். yes. எஸ். பாப்பா ஆஹா, ரெடி. சே காப்பாத். குழந்தை வெயிட்டிங். குழந்தை வெயிட்டிங். குழந்தைக்கு மேல துளியூன்னு நல்லெண்ணெய் மாத்திரம் போடு அதெல்லாம் போடு. நல்லெண்ணெய் வாசனையா இருக்கும். ஆஹா. ஹலோ, பார்க்காத டைம்ல சைக்கிள் எல்லாரும் கேப்ல நன்னா இருக்கணும். எல்லாம் எல்லார் வீட்லயும் நல்லா சுபம் வந்துட்டே இருக்கணும் எல்லாம். சபாஷ். ஆஹா, இதுக்கு மேட்ச தொட்டுக்கிறதுக்கு ஏர்வையா சுட்டப்பலாம். ஷூட்டப்லாம். மச்சி காப்பாத். சரியா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுல வந்து மெயினா அந்த வெந்தயம் வாசனை, அந்த கொஞ்சமா அந்த ஆட் பண்ணிருக்கிற அந்த சின்ன வெங்காயம், மெயினா that perfect balance of புளி and வெல்லம். It's just fantastic. உங்களுக்கு வேணும்னா இது of course இது இப்போ இங்கேயே வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு. இங்க இன்னுமே வேணா கூட கொஞ்சம் தளர்த்திக்கலாம். திக்கானது கூட காரணம் என்னன்னாக்கா நம்ம அப்பளமும் போட்டதுனால. ஆமா, வேணா லூஸா கூட பண்ணிக்கலாம். பட் ஐ didn't want to be very loose. சரியா இருக்கா? Fantastic. So in the madri, as much as possible, we will try to think of some very, very interesting recipes, and we will see you in another episode of அம்மாவும் Nanum. Take care. Bye. bye.